இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, அசூப பலனை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், எந்த ராசிக்காரங்களாம் அவங்களுக்கு பொருந்தி வருவாங்க அப்படிங்கிறதையும், இவங்க சினத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ராசியான மேசம், தனுசு இதெல்லாம் பொருந்தி வரும். அதே மாதிரி துலாம், மிதுனமும் இந்த ராசிக்காரங்க கூட நல்ல ஒரு நட்பாக பழகக்கூடியவங்க, காதலில் இணையக்கூடியவங்க, திருமணத்தில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். மேசம், தனுசு நெருப்பு ராசி என்பதனால சிம்மத்துக்கு கருத்தியல் ரீதியாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லலாம். காற்று ராசியான துலாம், மிதுனமும் ஓரளவுக்கு பொருந்தி வரும், ஒத்துப்போகும். சிறிதுமே பொருத்தமில்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம் இந்த ராசிக்காரங்கெல்லாம் அதிகம் பொருந்தி வராது. தண்ணீர் ராசியான விருச்சகமும் இதில் பொருந்தி வராது. அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அப்படியே கோபம் வந்துடுச்சுன்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக தான் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதையுமே தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி கீழே போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி பழக்கம்லாம் உங்களுக்கு அதிகம் வராது. கோபம் வந்துருச்சு அப்படின்னா ஒரே வார்த்தையில் வெளியில் போ அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கோபத்துக்கு காரணமானவங்கக்கிட்ட வாயே பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்டாக கோபத்தை வெளிப்படுத்திட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்கள் மீண்டும் அந்த வாசல் படியே மிதிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. நல்ல ஒரு உள்முக சிந்தனை உடையவங்க அப்படின்னு இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம். தன்னுடைய எண்ணங்களை டக்குன்னு வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் தனக்கு ஒரு இன்பமோ ஒரு துன்பமோ நடக்குது அப்படின்னா அதை டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக துன்பத்தை விட இன்பத்தை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய வெற்றியை மற்றவங்களும் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய இடர்பாடுகளை அதிகம் வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அன்பை யாராவது வெளிக்காட்டினாங்க அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி உருகிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்பாக பேசினோம் அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி கரைந்துருவாங்க. இவங்களுடைய குணமே கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கும். கோபப்படும் போது மட்டும்தான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். மற்றபடி இவங்களுடைய மனம் வந்து ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு இவங்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன், புதன், கேது, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திர கிரகணம் ஏற்பட்டது. அதனால் என்னென்ன பின்விளைவுகளை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பல புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. குறிப்பாக வருகின்ற நாட்களில் மாகாளய அமாவாசை வருது. அந்த காலகட்டத்தில் நிறைய புண்ணியங்களை நீங்கள் செய்வீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அந்த ஆர்வம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு புண்ணிய பலன்
பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போட வேண்டியிருக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கிய நபர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மூலிமா ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராமல் சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் உங்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய பிரச்சனை ஒன்று வரும். அந்த பிரச்சனையும் உங்கள் மூலியமாக சால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வந்துச்சுன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசுவீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு புகழாகவும் இந்த காலகட்டத்தில் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் போதோ அதேமாதிரி ரொம்ப தூரம் நீண்ட தூரம் ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் பற்றி ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்காலத்துக்காக நம்ம கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. வீண் செலவு அப்பப்போ கொஞ்சம் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நீங்கள் நல்லது செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேவையில்லாத இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கூடுதலாக ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீண் பேச்சை குறைக்கிறது, அக்கம் பக்க உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காரியத்துலையுமே சின்ன சின்ன தடைகள் வரும். மற்றபடி வருகின்ற நாட்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீண் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைலாம் ஒரு சில இது வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு புதிதாக ஒரு பொருள் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவும் நல்லது. தனியாக எங்கேயாவது நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த காலகட்டத்தில்
மனசில் ஏற்படும். நம்ம தனியாக இருக்கோம், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறது உங்களுடைய கஷ்டங்களும் தீரும், மனோதைரியமும் அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.